விழாவுக்கு வருகை பாடல் பாடினாங்க. அதுக்கப்புறம் அப்படியே உன்னதங்களிலே பாடி முடித்த உடனே சின்ன ஃபாதர் வந்து ஒரு இன்ட்ரோ கொடுக்க, மேலே ஏதோ லைட்டெல்லாம் போட்டு பளிச்சுன்ட்டு என்னமோ செஞ்சாங்க. இயேசு பிறந்து விட்டார் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக நிறைய அடையாளங்கள் இங்கே இருந்தது. இங்கே அடையாளங்கள் சூப்பராக இருந்துச்சு, ஆனால் இங்கே தான் காணலை. பக்கத்தில் உள்ளவங்க முகத்தை பாருங்களேன், தயவுசெய்து பாருங்க. அட உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன், பாருங்களேன், தயவுசெய்து பாருங்கள், அந்த முகம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கணவன் மனைவியாக உட்காந்தா பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், ஏன்னா என்ன தடா பார்க்குறது அப்படின்னு இருக்கும், அது உங்கள் பிரச்சனை. ஆனால் இயேசு பிறந்து விட்டார் அப்படிங்கிற மகிழ்ச்சி அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லுவார்கள். அதனால் ஒரு 10 நிமிஷமா நானும் உள்ள ஓட்டிக்கிட்டே இருக்கிறேன், எங்கேயாவது ஒரு முகத்திலேயாவது அந்த மகிழ்ச்சி தெரியுதா அப்படின்ட்டு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது எங்களுக்கு 3 தடவை தான், கிராமத்தில் 2 தடவை தான், வருஷத்தில் 2 தடவை தான் பலகாரம், தோசையும் பலகாரமும் 2 நாள் தான் கிடைக்கும். ஒன்று கிறிஸ்மஸ், இன்னொன்று எங்கள் ஊர் திருவிழா, அந்தோனியார் திருவிழா. இது எப்படா வரும், எப்படா அந்த தோசையை சாப்பிடலாம் அப்படின்ட்டு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து சிரிச்சுட்டு விளாண்டுக்கிட்டு இருப்போம். தூங்கிட்டோம்னா அந்த பலகாரம் கிடைக்காது. ஏன்னா வீட்டில் 7 பேர் சாப்பிட்டு முடிச்சு நம்ம கிடைக்குமா கிடைக்காதான்ட்டு அந்த ஆர்வத்தில் நைட்டு ஃபுல்லாக ஜாலியாக இருப்போம். அப்படி இருந்த கிறிஸ்மஸ்ஸு இப்போ எப்படி போச்சுன்னா, ஞாயிற்றுக்கிழமை பூசை மாதிரி வந்தோம், ஞாயிற்றுக்கிழமை பூசை மாதிரி முக்காடை போட்டோம், அப்படியே போயிடுவான். அன்பு மக்களே, திருவழிபாட்டு ஆண்டின் கடைசி ஞாயிறு கிறிஸ்துவை அரசராக கொண்டாடினோம். அந்த அரசராக கொண்டாடி அடுத்த வாரத்திலிருந்து இந்த பலிபீடத்திலே சில அடையாளங்கள் வைக்கப்பட்டது, குறியீடுகள் வைக்கப்பட்டது. குறிப்பாக இங்கே இருக்கின்ற ஒரு ரீத், மலர் வளையம், அத்தோடு சேர்த்து 4 மெழுகுதிரிகள், அவைகளோடு சேர்த்து கிறிஸ்மஸ் ட்ரீ, அவைகளோடு சேர்த்து கிறிஸ்மஸ் தாத்தா கேரல்ஸ் என்று பல குறியீடுகளோடு இந்த தயாரிப்பு நமக்கு தொடங்கப்பட்டது. இந்த ரீத் எதை குறிக்கிறது என்பதை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஃபாதருக்கு அது வேலை, அதனால அவர் வைக்கிறார். 4 மெழுகுதிரி அவரே வாங்கி வச்சிருவார். நான் என்ன பண்ணுவேன், நான் வழக்கமா பார்த்துட்டு வீட்டுக்கு போயிருவேன். அதில் அடையாளங்கள் இருக்கிறது. அந்த ரீத் என்பது ஒரு வட்டம், அந்த வட்டத்திற்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை. எதை குறிக்கிறது என்றால், கிறிஸ்து இயேசு என்பவர் ஆல்பா ஒமேகா, தொடக்கமும் முடிவும் இல்லாதவராக இந்த உலகத்தின் அடிப்படையாக இருக்கிறார் என்பதே அதன் முதல் அடையாளம். இரண்டாவது பார்த்தோம் என்றால், ஒவ்வொரு மெழுகுதிரியும் ஒரு 1000 ஆண்டுகளை குறிக்கிறது. இந்த 1000 ஆண்டுகளை சுருக்கித்தான் திரு அவை 4 வாரங்களாக மாற்றிவிட்டது. பெரும்பாலான ஆலயங்களில் வெள்ளை மெழுகுதிரி வைப்பது இல்லை. காரணம், இந்த 4 திரிகளுக்கு பின்பு மிகப்பெரிய ஒரு திரியாகிய பாஸ்கா திரியை வைப்பது உலகத்திற்கு எல்லாம் அவர்தான் என்பதை சுட்டி காட்டுவது. எனவே இவ்வாறு தயாரிப்புகள் முடிந்த பின்பு கிறிஸ்து பிறந்து விட்டார் என்பதை நாம் பல கேள்விகளோடு ஆரம்பிக்க இருக்கின்றோம். அன்பு மக்களே, கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் ஏன் மனிதனாக பிறக்க வேண்டும்? இந்த கேள்வி எனக்கு ஒவ்வொரு வருடமும் வரும். இரண்டாவது கேள்வி, யாரை வேண்டாம் என்றாரோ, எவனை தன்னுடைய தோட்டத்திற்குள் வேண்டாம் என்று சொன்னாரோ, ஏதேன் தோட்டத்திற்குள் என்னோடு இருக்காதே என்று சொன்னாரோ, அவருக்கு மத்தியில, அவர்களுக்கு மத்தியில நான் மனிதனாக பிறக்க போகிறேனே என்ற இந்த 2 கேள்விகள் ஒவ்வொரு இயேசு பிறப்பு பெருவிழாவில் கேட்கப்பட வேண்டிய கேள்வி. குட். இரவு நேரம் கண்டிப்பா தூக்கம் வரும். ஏன்னா கொஞ்சம் மேக்கப் போட்டிருந்தா அந்த மேக்கப்பை கொஞ்சம் இறுக்கி பிடிக்கும், அதனால கஷ்டத்தை நானே சுமக்கிறேன், நோ ப்ராப்ளம். பெரிய ஃபாதரும் சின்ன ஃபாதரும் உட்காந்துட்டாங்க. வந்தலாப்பா, நீயே அதை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவர் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. குட். இம்மானுவேல் அப்படின்னா என்ன அர்த்தம்? கோயில் 50 பேர் தான் இருக்கீங்களோ? அப்போ ஓகே. இம்மானுவேல்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு 75 பேர் உயிர் தெழுந்துட்டாங்க. இம்மானுவேல்னா என்ன அர்த்தம்?
இப்போ ஒரு 100 பேர் வந்திருக்கிறாங்க, வெரி குட். ஆனால் இங்கே ஒரு 200, எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெளியிலலாம் சில பேர் உட்காந்துருக்கு, நல்ல பந்தல் போட்டிருந்தாங்க. நான் அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது பார்த்தேன். அது எப்படா 11 மணிக்கே வந்து பந்தல்ல இடம் பிடிச்சிட்டு கோயிலுக்குள்ள போக மாட்டேன்னு உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா? வெரி குட். இம்மானுவேல்னா என்ன அர்த்தம்? சத்தமா சொல்லுங்களேன், என்கிட்ட சொல்ல வேணாம். நான் எப்பெல்லாம் இம்மானுவேல் சொல்றேனோ அப்ப பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவங்கள அப்பப்ப பார்க்கறதுக்கு ஒரு வசதி. அவங்க கையை பிடிச்சி கடவுள் உங்களோடுன்னு சொல்லணும். சொல்லுவீங்களா? இந்த டைம்ல வந்து தயவுதாட்சணை பார்க்கக்கூடிய என் கணவர் இப்பதான் கண் அசைஞ்சிருக்காரு ஃபாதர், அவர் தூங்கிட்டு பாவம் சாயந்தரம் வரை வேலை செஞ்சுட்டு வந்தாரு. இந்த தயவுதாட்சணை கடவுளுக்கு முன்னாடி பார்க்காதீங்க, சரியா? கடவுள் இம்மானுவேல், அவர் கையை பிடிச்சி சொல்லுங்க, இம்மானுவேல் கடவுள் உங்களோடு. கொஞ்சம் சிரிச்சுட்டு தான் சொல்லுங்களேன், ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ? கோயில் மட்டும் பாரம்பரிய கோயில், பழைய கோயில், அதே மாதிரி நாங்க பழசு மாதிரியே உட்கார்ந்துருப்போம். கோயில்ல சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லித்தான் கோயிலுக்குள்ளே வர வைக்கிறது. இம்மானுவேல், என்னைய பார்த்து சொன்ன நான் நல்லா தான் இருக்கிறேன், பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க இம்மானுவேல். அப்பாடா, இப்பந்தான். இன்னும் பாதி பின்னாடி உள்ளவங்கெல்லாம் அவங்க இப்போ விண்ணக தூதர்கள் மாதிரி பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. உன்னதங்களிலே கடவுளுக்கு அவங்க பாதி பேர் எங்கேயோ போயிட்டாங்க. சரி, விட்டுருங்க. அன்பு மக்களே, 1997ஆம் ஆண்டு இந்தியாவின் சிறந்த எழுத்தாளரான அருந்ததி ராய் ஒரு நாவலை எழுதினார். அந்த நாவலுக்கு பெயர் காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ். காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ், சிறிய பொருட்களில் சிறியவற்றில் கடவுள் என்ற தலைப்பில் அந்த நாவலை எழுதினார். இந்த நாவலின் அடிப்படையில் பார்த்தோம் என்றால், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தன்னை வெளிப்படுத்தியது சிறிய சிறிய பொருட்களை வைத்தே வெளிப்படுத்தினார் என்று அறிந்து கொள்ளலாம். பாருங்கள், இன்றைய நற்செய்தியில் நடந்த நிகழ்வு. முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம், அவர் வலிமை மிகு அரசர், அமைதியின் அரசர், பேரொளியை தருபவர், சுடரொளியாய் வருபவர், எல்லாம் இருந்தும் அவர் சிறியவற்றின் வழியில தன்னை வெளிப்படுத்தினார். இம்மானுவேல். கையை பிடிச்சு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ரொம்ப கஷ்டம் போல உங்களை திருத்துறதுக்கு. ஐயையோ, அதுக்கு பேர் தான் பழைய கோயில் வச்சிருக்கீங்களோ? ஓ, ரைட் ரைட், இப்ப நான் புரிஞ்சுக்கிறேன். நாங்கெல்லாம் பழைய கோயில் சாமி, பழைய விசுவாசிகள், அப்படிலாம் எங்களை சீக்கிரமாலாம். இம்மானுவேல். சிஸ்டர் என்னைய பார்த்தே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நேரமா. மேபி என் மேல ஒரு ஈர்ப்பு போலுக்க. இந்த முன்னாடி இருக்காங்களா அந்த சிஸ்டர் என்னையே பார்த்துட்டு கடவுள் உங்களோடு அப்படின்ட்டு இருக்கிறார். சரி, அது இருக்கட்டும். அன்பு மக்களே, வலிமை மிகு அரசர், அமைதியின் அரசர், எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர் சிறியவற்றின் வழியாக தன்னை வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், இந்த உலகத்தை படைத்தவர், இந்த உலகத்தை தன் கைக்குள் வைத்திருக்கின்றவர் சிறிய குழந்தையாய் பிறக்கின்றார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக பார்க்கின்றோம், இந்த உலகமே தன்னுடைய கால் மனை என்று சொன்னவருக்கு இந்த உலகத்தில் இடம் கிடைக்காமல் ஒரு சிறிய ஊராகிய பெத்லகேமில் பிறக்கின்றார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் தன் கைக்குள் வைத்திருப்பவருக்கு கடைசியாக கிடைத்தது என்னவோ, ஒரு சிறிய மாட்டு தொழுவம் தான். அதே போல என் சாயலாக எல்லாரையும் படைப்பேன் என்று சொன்னவரை பார்க்க முதலில் வந்தவர்கள் அந்த சிறிய இடையர்கள் தான். ஆக இயேசு தன்னை வெளிப்படுத்தியது சிறிய சிறிய பொருட்களை வைத்து வெளிப்படுத்துகின்றார். காரணம், சிறியவர்களின் வழியாக ஒரு பெரிய மாற்றத்தை, மகத்துவத்தை உலகத்தில் தொடங்க போகின்ற நிகழ்வே இயேசு பிறப்பின் நிகழ்வு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவ்வளவுதானா? ஐயோ, ரொம்ப கஞ்சத்தனமா இருக்கிறீங்க. வெரி குட் ஃபாதர். பூசம் முடிஞ்சு கேக் கொடுப்பீங்களா ஃபாதர்? சரி ஃபாதர், அந்த டைம்ல கை நீட்டினாங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க ஃபாதர். கையை தட்டாமலேயே கேக்குக்கு மட்டும் கை நீட்டினா என்ன அர்த்தம்? அன்பார்ந்தவர்களே, இயேசு ஆண்டவர் சிறியவற்றின் வழியாக தன்னை வெளிப்படுத்தி இந்த உலகத்துல பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்காக பிறந்தார் என்பதையே உண்மையாக பார்க்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் பார்க்கின்றோம் என்றால், கிறிஸ்டியன் லிட்டர்ஜி என்ற புத்தகத்தில் ஒரு அருமையான நிகழ்வு இருக்கிறது. அதை சொல்லுவதற்கு முன்பாக எனக்கு எப்பவுமே ஒரு கேள்வி.
இன்றைக்கு பிறந்தவருக்கு என்ன பெயரிட்டார்கள்? இயேசு. சரியா? இயேசு. அப்ப நம்ம எப்படி சொல்லணும்? விஷ் பண்ணுங்க. இப்போ விஷ் பண்ணுங்களா, வாழ்த்து சொல்லுங்க, கை கொடுத்து வாழ்த்து சொல்லுங்க. ஹாப்பி ஹாப்பி. தமிழ்ல கிறிஸ்து கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்கள் இல்லையா? பிறந்தவர் பேரு இயேசு. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? இயேசு பிறப்பு பெருவிழான்னு சொல்லாம எக்ஸ்மஸ் கிறிஸ்மஸ், ஜீசஸ் மஸ்ன்னு சொல்லாம கிறிஸ்மஸ் சொல்றோம். முக்கியமான ஒரு கேள்வி. பிறந்தவருடைய பெயர் இயேசு, ஆனால் வாழ்த்து சொல்லுவதோ இயேசு மஸ் என்று சொல்லாமல் கிறிஸ்துமஸ் என்று சொல்லுகிறோம். இயேசு பிறப்பு பெருவிழா என்பதை விட நம்முடைய வாழ்த்துக்கள் எல்லாம் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவாக மாறுகிறது. ஏன்? இந்த இயேசு என்பவர் கிறிஸ்து. தியாலஜில there is no இயேசுயியல் என்பது கிடையாது, கிறிஸ்டாலஜி என்பதுதான் இருக்கிறது. இயேசுயியல் கிடையாது, கிறிஸ்து இயல் இருக்கிறது. அதற்கு அர்த்தம் என்னவென்றால், கிறிஸ்து இயல் என்றால் கிறிஸ்துவின் தன்மையும் அவருடைய இயல்பையும் கொள்வதுதான் கிறிஸ்து இயல். இன்றைக்கு இயேசு பிறந்திருக்கிறார் என்பதை விட கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அப்படி என்றால் அவருடைய தன்மை இயல்பை நான் பெற்றுக்கொள்வதற்காக எனக்கு முன்பாக சிறிய குழந்தையாக பிறந்திருக்கின்றார். மீண்டுமாய் நன்றாக கரங்களை தட்டி குழந்தை இயேசுவுக்கு வாழ்த்தை சொல்லுவோம். நான் அவருடைய இயல்பை பெறுவதற்காக, நான் அவருடைய தன்மையை உள்வாங்குவதற்காக எனக்கு முன்பாக குழந்தையாக இருப்பதே அவர் செய்த பெரிய காரியங்களில் பெரிய காரியம். அன்பு மக்களே, இதை மனதில் வைத்தவாறு நாம் கிறிஸ்துவின் இயல்பை எங்கிருந்து கற்றுக்கொள்ள முடியும்? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த சிறிய குடில் நமக்கு அதை கற்றுத் தருகிறது. அதில் இருக்கின்ற சிறிய சிறிய விலங்குகள் இயேசுவின் இயல்பை கற்றுத் தருகிறது. அதில் இருக்கின்ற நட்சத்திரம் நமக்கு இயேசுவின் இயல்பை சொல்லித் தருகிறது. அதில் இருக்கின்ற சூசையப்பெரும் அன்னை மரியாவும் இடையர்களும் அவருடைய இயல்பை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அந்த இயல்பு என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக பிலிப்பியருக்கு எழுதிய கடிதத்தில் பவுலடியார் 2வது அதிகாரம் 6 முதல் 11 வசனங்களில் இவ்வாறு சொல்லுகிறார். கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் அந்த தன்மையை இறுக பற்றி பிடித்துக் கொள்ளாமல் நமக்காக அடிமை கோலம் பூண்டு தன்னையே கையளிக்கும் அளவிற்கு தாழ்த்தி கொண்டார், கீழ்ப்படிந்தார், சிலுவையில் தன்னை ஒப்புக் கொடுத்தார். அப்படி என்றால் கிறிஸ்து ஏன் அந்த தன்மையை விட்டு விட்டு வந்தார், கிறிஸ்து ஏன் அந்த இயல்பை விட்டு விட்டு வந்தார் என்பதைத்தான் அந்த கிறிஸ்டியன் லிட்டர்ஜி என்ற அருமையான புத்தகத்தின் ஒரு கதை சொல்லுகிறது. இப்ப எனக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். குடியில் என்னென்ன சுரூபங்கள்லாம் இருக்கும்? மாதா இருப்பாங்க, வேற சூசேப்பர் இருப்பாங்க, வேற யாரெல்லாம் இருப்பாங்க? இடையர்கள் இருப்பாங்க, வேற ஞானிகள், அவங்க லேட்டா வருவாங்க, இப்ப வேணாம். அடுத்தது ஆடு இருக்கும், வேற இல்ல ஏதோ கேக்குது, ஆனா அந்த அந்நிய பாஷை மாதிரியே எனக்கு இருக்குது. ஆமா, அடுத்தது ஆடு, மாடு, கழுதை. வெரி குட், சூப்பர். ஒட்டகம், ஒட்டகம் இன்னைக்கு வராத, அவர் ரொம்ப அட்வான்ஸா இருப்பார் போலுக்கு. சரி விட்டுருங்க. நல்லா கவனிங்க, இந்த கிறிஸ்டியன் லிட்டரேச்சர்ல ஒரு அழகான கதை. ஏன் இந்த கழுதையும் ஆட்டுக்குட்டியும் மாடும் அங்கே இருந்தது அப்படின்ட்டு. ஏன்னா அது இரவு வேலை. இரவு வேளையில் ஏன் அவர்கள் அங்கே இருந்தார்கள் என்பதை ஒரு இறையியல் சிந்தனையோடு, கிறிஸ்தியல் சிந்தனையோடு அந்த எழுத்தாளர் ஒரு கதையை சொல்லுகிறார். கபிரேயல் தூதரிடம் கடவுள் எல்லா பொறுப்பையும் கொடுத்து விட்டார். என் மகன் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும், அவனுக்கு தேவையான ஒரு தாயை, தந்தையை தேர்ந்தெடுத்துக்கொள். எல்லாம் நிறைவேறிற்று. சூசையப்பரிடம் பேசப்பட்டு விட்டது, மரியாவிடம் சொல்லப்பட்டு விட்டது, எல்லோரும் தயாராக இருக்கிறார்கள். இறுதியாக தந்தை கடவுள் சொல்லுகிறார், எப்பா நான் மனிதர்களை மட்டும் படைக்கல, நானு வானத்தில் பறப்பது, ஊர்வன, நடப்பன எல்லாவற்றையும் படைத்திருக்கிறேன். எல்லாரும் என் பிள்ளை பிறக்கும் பொழுது இருக்கணும்னு சொன்ன உடனே கபிரேயல் தூதர் ஒரு அழகான மீட்டிங்க போடுறார் ஒரு பெரிய காட்டுக்குள்ள. அந்த காட்டுக்குள்ள நிறைய விலங்குகள்லாம் இருக்குது. கபிரேயல் தூதர் போய் சொல்றார், எல்லா விலங்குகளும் வாங்க,
இதோ ராஜாதி ராஜா, யூதர்களின் அரசர் பிறக்க போகிறார், நீங்க யாராவது அந்த இடத்திற்கு போக ஆசைப்படுறீங்களா அப்படின்னு சொன்ன உடனே காட்டின் தலைவர் யாரு? காட்டின் தலைவர் யாரு? இம்மானுவேல். இம்மானுவேல். ஏன் என்னை இப்படி பாக்குறீங்க? இம்மானுவேல் ஞாபகம் இருக்குதா? இம்மானுவேல். சிங்கம் வந்து சொல்றார், நான் தானே அரசன், அவர் பிறக்கும் பொழுது நான் தானே இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே கபிரியேல் தூதர் கேட்கிறார், சரி நீ போற, என்ன கொடுப்ப இயேசுவுக்கு? நான் என்னத்தை கொடுக்கணும்? எவனாவது அட்டாக் பண்ண வந்து அவன் அட்டாக் பண்ணுவான. உடனே கபிரியேல் தூதர், ஐயோ டேஞ்சரஸ், ஓடி போயிரு. அதுக்கப்புறம் நம்ம மயில் வந்தார். மயில் வந்துட்டு, நான் போய் இயேசுவுக்கு என் தோகையை விரிச்சு என்னுடைய அழகை வெளிப்படுத்துவேன். கபிரியேல் தூதர் சொல்லார், அகங்கார இயேசுங்க பிறக்கவில்லை, ஓடி போயிரு. குள்ளநரி. இப்படி ஒவ்வொன்றாக வந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் தோட்டத்தில் வேலை வாய்த்து வருகின்ற அந்த மாடு வருகிறது. கபிரியேல் தூதர் சென்று சொல்லுகிறார், எப்பா இப்படி மீட்டிங் நடக்குது, நீ பாட்டில் எங்க போயிட்டு வர்ற? அப்ப மாடு சொல்லுகிறது, எனக்கு என்ன தெரியும், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. என் எஜமா சொன்னார்னா நான் வேலை செய்வேன், என் எஜமா என்ன விரும்புறாரோ அதைத்தான் நான் செய்வேன், என் எஜமான் என்னென்ன விரும்புறாரோ அனுப்புறாரோ என்ன சொல்றாரோ நான் அதை அப்படியே செய்வேன் அப்படின்னு சொன்ன உடனே கபிரியேல் தூதர் சொல்லுகிறார், இயேசு ஆண்டவரும் தன் தந்தை அனுப்பிய பணியை செய்ய வருகின்றவராக இருக்கிறார், நீ போ அந்த இடத்துக்கு. அப்புறம் கழுத வருது. கழுத வந்த உடனே, எப்ப நீ என்ன செய்வ? நான் ஒன்னும் செய்ய மாட்டேன், கத்துவேன், மிஞ்சி மிஞ்சி போனா இயேசுவுக்கு பக்கத்துல நின்று விசிறிக்கிட்டு இருப்பேன், என் முதலாளி என்னை விரட்டி துரத்தி அடிச்சாலும் நான் அவர் கூட தான் இருப்பேன், நீயும் போப்பா. கத்தாத செம்மறியை போல இழுத்து செல்லப்படுவார், ஆனால் அந்த மக்களோடு தான் இருப்பார், இம்மானுவேலாக இருப்பார், எனவே நீயும் போ என்று சொல்லுகின்றார். கடைசி ஆட்டுக்குட்டி வருது. ஆட்டுக்குட்டி வந்த உடனே கேட்கிறார், நீ என்ன கொடுப்ப? என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமே, இன்னைக்கு கிறிஸ்மஸ் வேற, இன்னைக்கு காலையில் எந்திக்கிறாங்களோ இல்லையோ இருக்கிற எல்லா கடையிலையும் கிறிஸ்தவ ஜனங்கள் கூடி இருப்பார்கள், என்னிடம் இருப்பது அத்தனையும் உருவி விடுவார்கள், எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு என்னுடைய தோளையும் எடுத்துக்கொள்வார்கள், நான் ஒன்றுமில்லாமலே போவேன் சொன்னார். அதுதான் இயேசுவும் செய்ய போகிறார். இந்த உலகத்தில் பிறந்து யாருக்காக பிறந்தாரோ அவர்களுக்காகவே ஒன்றுமில்லாமல் ஆக்கப்படுகின்ற குழந்தையாக இயேசு பிறப்பார் என்பதை சொல்லி கபிரியேல் தூதர் அவர்களை அனுப்பிவிட்டார். அன்பு மக்களே, இன்றைக்கு கிறிஸ்து பிறப்பு, இயேசுவினுடைய பிறப்பு. இந்த பிறப்பில் நான் கற்றுக்கொள்வது என்ன? நான் தெரிந்து கொள்வது என்ன? எனக்கு இவர் என்ன பாடத்தை சொல்லி தருகிறார்? 2024 கிறிஸ்துமஸ் முடிஞ்சிரும், 2025 கிறிஸ்துமஸ் முடிஞ்சிரும், 26 முடியும், 27 முடியும், ஆனால் நான் மட்டும் எதையும் முடிக்காமல் அப்படியே இருப்பேன் என்றால் அவருடைய பிறப்பு பெருவிழாவின் முடிவுரை எழுத வேண்டிய நாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கப்படுவோம். அன்பு மக்களே, கிறிஸ்து தன்மையை, கிறிஸ்து இயலை கற்றுக்கொள்வது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அதனால்தான் நாம் பார்க்கின்றோம், ரோமையருக்கு எழுதிய கடிதம் 13:14 பவுலடியார் இப்படி சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். புட் ஆன் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். இப்ப பாருங்க, இங்க இருக்கிற அத்தனை பேரும் கிறிஸ்தவர்கள். பேரளவில் கிறிஸ்தவர்களா இல்லை செயல்பாட்டளவில் கிறிஸ்தவர்களா? இயேசுவுக்காக கிறிஸ்துவின் பெயரை சொல்லக்கூடிய செயல்கள் எனக்குள் இருக்கிறதா என்ற கேள்வியை தான் பவுலடியார் சொல்லுகின்றார். இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். ஞானஸ்தானம் அல்ல, அது புதுநன்மை அல்ல, அது குருத்துவம் அல்ல, அது 3 வார்த்தைப்பாடுகள் அல்ல, அதை விட மேல் கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுதல். இந்த கிறிஸ்துவை அணிந்து கொள்ளவில்லை என்றால் என்ன நடக்கும் என்பதை தொடக்க நூல் 1, 2, 3 அதிகாரங்களில் பார்க்கின்றோம். கடவுள் படைக்கின்றார், படைத்த பின்பு மனிதனை படைத்து சந்தோஷப்படுகிறார். முடிக்கின்ற பொழுது 3வது அதிகாரத்தில் தான் சந்தோஷப்பட்ட அந்த மனிதனை தன்னிடமிருந்து விரட்டி விடுகிறார். தொடக்க நூல் 6:6 இவ்வாறு சொல்லுகிறது, மண்ணுலகில் மனிதரை உண்டாக்கியதற்காக கடவுள் வருத்தப்பட்டார். உங்களை என்னையும் படைச்சதுக்கு இன்னைக்கு கடவுள் வருத்தப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறார். எங்களுக்கு அந்த கவலையெல்லாம் இல்லை சாமி, இந்த நேரத்தில் தூங்கணும் சாமி, மணி 12 தூங்குற நேரம். இம்மானுவேல், இம்மானுவேல்,
இது தூங்குற நேரம் சாமி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஓகே. நல்லா பாருங்க மக்களே, மனிதரை படைத்ததற்காக, அந்த மனிதரை என்பதை எடுத்துவிட்டு என்னையும் உங்களையும் படைத்ததற்காக கடவுள் வருந்தினார். வருத்தப்பட்ட கடவுள் என்ன செய்கிறார்? தன்னிடமிருந்து வெளியில் அவனை துரத்தி விடுகிறார். இல்ல, ஏதேன் தோட்டத்திலிருந்து மனிதனை விரட்டி விடுகிறார். இனிமேல் நீ என்னோடு இருப்பவன் அல்ல. இப்பொழுது துரத்தப்பட்ட மனிதனை மீண்டுமாய் துரத்தி வருவதே கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் என்பது என்னை வேண்டாம் என்று சொன்ன கடவுள் இப்போது வேண்டும் என்று என்னுடைய உருவிலும் என்னுடைய சாயலிலும் மனிதனாக பிறந்திருப்பதே இந்த செயலின் மாபெரும் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, இதையே யோவான் நற்செய்தி எபிரேயருக்கு எழுதிய கடிதம் 1:1 இப்படி வாசிக்கின்றோம். முற்காலத்துல பல வகைகளில் பல முறைகளில் இறைவாக்கினர்கள் வழியாக பேசிய கடவுள் இக்காலத்துல தன் மகன் வழியாக நம்மோடு பேசுகின்றார். காரணம், விரட்டப்பட்ட நம்மை விரட்டி கொண்டு வருவதுதான் கிறிஸ்மஸ். இயேசு நம்மை தேடி வருகிறார். மனிதனாக நம்மை போல உருவெடுத்து சாயல் கொண்டு நம்மை போல உருவெடுத்து வருவதே கிறிஸ்து பிறப்பு. அதனால்தான் மனித உருவெடுத்தார். நம்ம தொடக்க நூலிலிருந்து பார்க்கின்றோம், நாம் கடவுள் உருவெடுத்தோம், கடவுள் சாயலை கொண்டோம். ஆனால் புதிய ஏற்பாடு எப்படி சொல்லுகிறது? இயேசு மனித உருவெடுத்தார். நம்முடைய உருவில நம் மத்தியில பிறப்பதே கிறிஸ்து பிறப்பு. அன்பு மக்களே, இதையே நாம் பார்க்கின்றோம் யோவான் நற்செய்தி 1வது அதிகாரத்துல. அவர் தொடக்கத்தில் இருந்தார், வாக்காக இருந்தார், கடவுளோடு இருந்தார், கடவுளாயும் இருந்தார். கடைசியில் 14வது வசனத்துல என்ன சொல்லுகிறது? அந்த கடவுள் மனிதராகி நம்மிடையே குடிகொண்டார். கரங்களை தட்டி ஆண்டவர் கண்டி சொல்லுவோமா? நல்ல கைகளை தட்டி. மனித உருவெடுத்து நம்மிடையே குடிகொண்டார். எனவே இயேசு ஆண்டவர் தான் யாரை வேண்டாம் என்று சொன்னாரோ அவரிடமே திரும்பி வருகின்ற நிகழ்வே இந்த கிறிஸ்து பிறப்பு. அன்பு மக்களே, இறுதியாக இயேசு நம்மிடம் திரும்பி வருவதால் நமக்கு கிடைப்பது ஜாய். ஜாய் டு தி வேர்ல்ட். ஜாய், இந்த மூன்றையும் பிரித்தீர்கள் என்றால், ஜாய் என்பது ஜீசஸ், ஓ என்பது அதர்ஸ், ஒய் என்பது யூ. அப்படி என்றால் நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் இயேசுவை வைக்க வேண்டும், இரண்டாவதாக பிறரை பார்க்க வேண்டும், மூன்றாவதாக நான் என்னை கொடுக்க வேண்டும். அதைத்தான் இயேசு நமக்கு இன்று செய்கின்றார். தன் தந்தை சொன்னதற்காக மனிதனாக பிறந்தார். மனிதனாக பிறந்து தனக்காக அல்ல பிறருக்காக கொடுத்தார். எனவே தன் தந்தையை முன்னிலைப்படுத்தினார். அன்பு மக்களே, இப்பேற்பட்ட இயேசு நம்மிடம் விரும்புவது அவர் விரும்புகின்ற இயல்பை, தன்மையை பெறுதல். அது என்ன என்பதை சொல்லி முடிக்கின்றேன். டெட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், டெட் எக்ஸாம் இல்லையா? TET என்னது? டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அதே போல இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவில் இயேசு நமக்கு ஒரு டெட் வைக்கின்றார். என்ன? 1, T ஃபார் டென்ட். எவ்வாறு இயேசு நம்மிடையே குடிகொண்டாரோ அந்த இயேசு நம்மிடம் கேட்பது, அவரில் நாம் குடிகொள்ள வேண்டும். டு பி வித் ஹிம், அவரோடு இருத்தல், அவரோடு தங்குதல், அவரை போல மாறுதல். டென்ட், அவராக இருத்தல், குடியிருத்தல். இரண்டாவது இ என்பது 1223 பிரான்சிஸ் அசிசியார் முதலாக கிரேச்சோ என்ற இடத்துல அந்த குடிலை அமைத்த பொழுது சொன்ன வார்த்தை, ஐ வாண்ட் டு see everything in my eyes. அப்படி என்றால் நாம் ஐஸ் கண்டு கொள்ள வேண்டும். இன்றைய நற்செய்தியினுடைய கடைசி வசனம் 16வது வசனம் இப்படி முடியும், அவர்கள் பெத்லகேமில் இயேசுவை, குழந்தையை, மரியாவையும் கிடத்தியிருக்கின்ற குழந்தையையும் கண்டார்கள். கண்டார்கள். They have seen it. நாம் பார்த்தல், கண்டுகொள்ளுதல், அதுதான் இன்றைக்கு விவிலியத்தில் நம்மிடம் சொல்லப்படுகின்ற கருத்து. யோவான் நற்செய்தி 1:41 அந்திரேயா சொல்லுவார், நாங்கள் மெஸ்ஸியாவை கண்டோம். யோவான் 20:45 வாசிக்கின்றோம், நாங்கள் ஆண்டவரை கண்டோம். கண்டுகொள்ளுதல் மிக மிக முக்கியமானது. இல்லை என்றால் கடவுள் நம்மை விட்டு விலகி சென்று கொண்டே இருப்பார்.
மூன்றாவது டி என்பது மிக முக்கியமானது, செயல்படுத்துதல். ட்ரஸ்ட். என்னுடைய நம்பிக்கையை நான் செயல்படுத்துதல். இங்க இவ்வளோ பேர் இருக்கிறீங்க, கிறிஸ்துமஸ் இந்த திருப்பலிக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க. இவ்வளோ பேர் இந்த இடத்துல கிறிஸ்துவின் வார்த்தைகளை செயல்படுத்தினாலே போதும். நிச்சயமாக வெகு சீக்கிரத்தில் எல்லாமே கிறிஸ்துவுக்காக மாறிவிடும். அதுக்கு பெரிய அமைப்பெல்லாம் தேவையில்லை, அதுக்கு பெரிய வார்த்தை பாடலாம் தேவையில்லை. மாறாக கிறிஸ்துவின் வார்த்தைகளை, நம்பிக்கையை செயல்படுத்துதல். Do I experience the trust? Do I actualize the trust? அது ரொம்ப முக்கியமானது மக்களே. லூக்கா நற்செய்தி 5வது அதிகாரத்தில் சீமோன் இயேசுவின் மீது வைத்த நம்பிக்கையை செயல்படுத்தினார். அவர் கிறிஸ்துவை அணிந்து கொண்டார். இன்றைக்கு நம்ம எல்லாருமே நல்லா இருக்கிறோம், எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட வாங்கியாச்சு. ஆனால் இந்த மூன்றும் நம்மிடம் இருக்கிறதா? அந்த இயல்பாக மாறிவிட்டோமா? கடவுள் நமது வீடுகளில், நமது இல்லத்தில், உள்ளத்தில் குடிகொண்டிருக்கிறாரா? கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். நம்மளை பார்க்குறவங்க இவங்க உண்மையிலே கிறிஸ்தவர் சொல்ற அளவுக்கு நம்ம வாழ்றோமா? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, கடவுளை நாம் ஒவ்வொரு முறையும் கண்டு கொண்டோமா? ஏழைகளில், நம்மோடு இருப்பவர்களில், நம்முடைய பக்கத்தில் இருப்பவரிடம் நாம் கண்டு கொண்டோமா? இன்னைக்கு நம்ம வீட்டில் எல்லாமே இருக்கும். நான் இருந்த ஒரு பாரிஷில் சொன்னேன், நம்ம வீட்டில் இன்னைக்கு எல்லாமே இருக்கும். ஊர்வன, பரப்பன, நடப்பன எல்லாமே இருக்கும். ஆனால் பக்கத்து வீட்டில் இருக்கின்ற ஒரு ஏழையை நாம் பார்க்காமல் உண்டோம் என்றால் கிறிஸ்துவை கண்டு கொள்ளவில்லை என்று அர்த்தம். இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணுங்க. அட்லீஸ்ட் இன்னைக்கு 2024 இல்லையா வருஷம், கூட்டினா எவ்வளவு வருது? 8. அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு 8 பேருக்கு என்ன செய்யலாம்? நம்மளால் இயன்றதை இன்றைக்கு நாம் செய்யலாம். மூன்றாவது டி என்பது செயல்படுத்துதல். அதை நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். அன்பு மக்களே, ஆண்டவர் குழந்தையாக பிறந்து இந்த டெட்டை நமக்கு வைத்திருக்கின்றார். நாம் பாஸ் ஆனோம்னா அங்கே இடம் உண்டு, ஃபெயில் ஆனீங்கன்னா நம்ம கல்லறை தோட்டத்தில் இடம் உண்டு. ஆமென்.